ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். குடமிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 வரைய எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கிறேன். அது இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போது குடமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பரோட்டாவில் ஆல்ரெடி சால்ட்டு இருக்கும். ஸோ அப்போ மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இதில் நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறச்ச இன்னமும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். இதுக்கு நான் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம்.
இது போல் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும் பரோட்டா எல்லாமே. இதில் கொஞ்சமாக இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சில்லி பரோட்டா நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.